உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அகைன் கொஸ்டின் கேட்குறேன். உலகத்திலே பெரிய பிசினஸ் எது? அதாவது உலகத்திலே பெரிய லாபம் வர்ற பிசினஸ் எது? எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். வார் தானே. 2 கண்ட்ரி சண்டை போட்டுக்குச்சுன்னா, முக்கியமா வாருக்குள்ள போயிடுச்சுன்னா எல்லாருக்கும் சமைச்சாலும் இல்லை. எல்லாரும்னா யாரு? எந்த கம்பெனிஸ்லாம் மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸை பிசினஸ் பண்றாங்களோ, ட்ரேட் பண்றாங்களோ, சிம்பிளா ஆர்ம்ஸ் ட்ரேட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கம்பெனிஸ்க்குலாம் வார் நடந்தா சமைச்சாலும் இல்லை. 2 பக்கமும் எல்லா கன்ஸையும் கொடுத்து லாபம் சம்பாதிப்பாங்கல்ல. ஆக்சுவலா பார்த்தோன்னா இந்த பிசினஸை கம்பெனிஸ் மட்டும் பண்ணல, ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரிஸும் பண்ணும். அதுல இந்தியாவும் ஒரு ஆள். வெளியே பார்க்கறதுக்கு ஹியூமானிட்டேரியன் கிரைசிஸ், வாரை ஸ்டாப் பண்ணுங்க, பீஸ் தான் முக்கியம் அப்படின்னு டைரக்டா இன்டர்நேஷனல் ஸ்டேஜில் சொன்னாலும் எல்லா கண்ட்ரியும் இன்டைரக்டா ஆர்ம்ஸ் ட்ரேட் வந்து அந்த வாருக்கு சப்ளை பண்ணிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இப்போ காசாவில் நடக்கிறது. ஸோ காசாவில் நடக்கிறது என்னது? வார் தானே. வார் கிடையாது, அதுக்கும் மேல ஜெனோசைட். ஸோ வார்ல பிசினஸ் பண்ணா கூட ஓகே விட்டுலாம். பட் குறிப்பிட்டு ஒரு மக்களை மட்டும் ஜெனோசைட் பண்றாங்கன்னா அந்த ஜெனோசைட்ல பிசினஸ் பண்றாங்களே, இதுதான் எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸ்ல. எஸ். ஸோ காசா, வார், ஜெனோசைட் இதை பத்தி இப்பயே நம்ம பேசுறோம். இந்தியா இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேலுக்கு மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. தட் இன்டைரக்ட்லி லீட்ஸ் டு ஜெனோசைட். ஸோ கோர் புரிஞ்சிச்சுல. இப்போ கண்டினியூ பண்ணலாம். இந்தியாவோட சிவில் சர்வன்ட்ஸ், அகாடமிக் ஸ்காலர்ஸ், ஆக்டிவிஸ்ட் இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு இந்தியா மேல கேஸ் போடுறாங்க. என்னென்ன கேஸ் போடுறாங்க? இந்தியால இருந்து நிறைய கம்பெனிஸ் இஸ்ரேலுக்கு மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் ஆர்ம்ஸ் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு. அந்த ட்ரேடிங்கை கவர்மெண்ட் கிட்ட சொல்லி இந்த பிசினஸ் பீப்புளை ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. ஸோ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இந்த ட்ரேட் அலோ பண்ணக்கூடாது. ஏன்னா காசாவில் நடக்கிறது ஜெனோசைடு. அப்ப நாம வந்து பிசினஸ் பண்றது வழியாக இன்டைரக்டா ஜெனோசைடுக்கு இந்தியன் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ இது வந்து இன்டர்நேஷனல் ஹியூமனிட்டேரியன் லா வந்து சீரியஸா வயலேட் பண்றதுக்கான நேச்சர். ஸோ இந்தியா மேல இந்த நேம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ உடனடியாக ஸ்டாப் பண்ணணும். ஸோ அசோக் குமார் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ். இந்த கேஸோட மெயின் பர்பஸ் என்ன? கோர்ட் வந்து ஒரு போல்ட் ஆக்ஷன் எடுக்கணும். எந்த கம்பெனிலாம் ட்ரேட் பண்ணுதோ அந்த ட்ரேட் பண்றதுக்கு ஒரு லைசன்ஸ் இருக்குல்ல, அந்த லைசன்ஸை உடனே கேன்சல் பண்ணணும். உடனடியா இஸ்ரேலுக்கு போற அந்த மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸை ஸ்டாப் பண்ணணும். பட் ஆக்சுவலா சுப்ரீம் கோர்ட் என்ன ஆன்சர் பண்ணுச்சுன்னா இந்த பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்ணிடுச்சு. ஸோ சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிஸ்ட் திஸ் பெட்டிஷன். என்ன ரீசன்? சி இந்தியன் கம்பெனி இஸ்ரேலுக்கு ட்ரேட் பண்றது இந்த பிசினஸ்லாம் இந்தியாவோட ஃபாரின் அஃபேர்ஸ். ஸோ ஜுடிஷியரிக்கு ஒரு கவர்மெண்டோட ஒரு எக்ஸிக்யூட்டிவோட ஃபாரின் அஃபேர்ஸை இன்டர்வென் பண்றதுக்கு அதிகாரம் கிடையாது. We don't have judicial review power on government's foreign policy. ஸோ இது வந்து ஜுடிஷியரி பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்டா இல்லையா இது அனலைஸ் பண்ணலாம். உங்க எல்லாருக்குமே யுனைடெட் நேஷன் தெரியும்ல. யுனைடெட் நேஷனோட ஜுடிஷியரி விங் பேர் தெரியும்ல, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸா, ஐசிஜே. இந்த இன்டர்நேஷனல் கோர்ட்டோட மெயின் வேலை என்னன்னா 2 கண்ட்ரிக்கு நடுவில் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அந்த டிஸ்பியூட்டை சரி பண்ணுவாங்க. இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, இன்டர்நேஷனல் லெவலில் இந்த 2 கண்ட்ரிக்கு நடுவில் ப்ராப்ளம் ஆகும்போது எந்த கண்ட்ரியும் இன்டர்நேஷனல் லாவை வந்து மீறாம பார்த்துக்கும். ஸோ அப்ஹெல்டிங் தி இன்டர்நேஷனல் லா மீனிங் புரிஞ்சா? இந்தியாவோட லாவை வந்து யாரும் மீறா பார்த்துக்கிறது சுப்ரீம் கோர்ட். குளோபல் முழுக்க இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கிற லாவை வந்து எல்லாரும் அப்ஹெல்ட் பண்றாங்கன்னு பார்க்கறதுக்கு இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ ஐசிஜே இஸ்ரேலுக்கு வந்து ஒரு ஆர்டர் போடுச்சு. நீங்க வந்து இன்டர்நேஷனல் லா வயலேட் பண்றீங்க. ஜெனோசைட் கன்வென்ஷன் இருக்குல்ல, அந்த கன்வென்ஷனை வயலேட் பண்ணிட்டீங்க. ஸோ காசா மக்களை கொலை பண்றதுல இருந்து உடனடியாக ஸ்டாப் பண்ணுங்க. ஸோ இமீடியட்டா காசா பகுதியில் நீங்க நடத்துற டிஸ்ட்ரக்ஷன், சிவிலியனே கொலை பண்றது, இது எல்லாத்தையுமே உடனடியாக ஸ்டாப் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், எந்த கண்ட்ரீஸ்லாம் இஸ்ரேலுக்கு ட்ரேட் பண்றீங்களோ, ஆர்ம்ஸ் ட்ரேட் பண்றீங்களோ, அது வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன். ஈவன் நீங்களும் இஸ்ரேலும் இந்த வார் நடக்கிறதுக்கு முன்னாடியே ரொம்ப காலமே ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாலும் ஓகே, இப்போ நடக்கிறது வார், ஜெனோசைடு. இந்த டைம்ல நீங்க ட்ரேட் பண்ணீங்கன்னா அது இன்டைரக்ட்லி லீட்ஸ் டு ஜெனோசைட். இட் இஸ் தி வயலேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் லா ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா முக்கியமான கண்ட்ரீஸும் இந்த செகண்ட் ஆர்டர் பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் இஸ்ரேல் கூட ட்ரேட் பண்றதை டெம்பரரியா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. கனடா, ஸ்பெயின், யூகே. ஸோ அவங்க கண்ட்ரீஸ்ல எந்த பிரைவேட் கம்பெனிஸ் இஸ்ரேல் கூட ட்ரேட் பண்றாங்களோ அந்த கம்பெனியோட லைசன்ஸை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. சஸ்பெண்ட் புரியுதா? எஸ். அந்த வார் நடந்து முடிகிற வரைக்கும், ஜெனோசைட் முடிகிற வரைக்கும் அவங்க கண்ட்ரில இருந்து எந்த பிரைவேட் கம்பெனிஸும் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்றத சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா எல்லா கண்ட்ரிஸும் ஜெனோசைட் கன்வென்ஷன்ல சைன் பண்ணிருக்கு. இல்ல சைன் பண்ணிட்டாங்கன்னா ஐசிஜே சொல்றத கேட்டாகணும். இப்போ இந்தியாவுக்கு வரலாம். ஓகேவா? இந்தியா ஆல்ரெடி ஜெனீவா கன்வென்ஷன், ஜெனோசைட் கன்வென்ஷன் 2 கன்வென்ஷன்ல ஆல்ரெடி சைன் பண்ணிருக்கு. அதாவது ராட்டிஃபை பண்ணிருக்கு. அப்போ இந்தியாவுக்கும் எப்படி யூகே ஸ்டாப் பண்ணிடுச்சோ அதே மாதிரி ஸ்டாப் பண்றதுக்கான ஒரு ஆப்ளிகேஷன் இருக்கு. ஆர்டிகல் 3 ஆஃப் தி ஜெனோசைட் கன்வென்ஷன் என்ன சொல்லுது? எந்த ஸ்டேட்லாம், எந்த கண்ட்ரிலாம் ஜெனோசைடுக்கு துணை போகுதோ அது வந்து பனிஷபிள் அஃபென்ஸ் அப்படின்னா அந்த ஸ்டேட்டை பனிஷ் பண்ண முடியும். யாருக்கு? ஐசிஜேக்கு. ஸோ இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த பாயிண்ட் வந்து ஒன் ஆஃப் தி ப்ரீஎம்ப்டரி நார்ம்ஸ், அதாவது பைண்டிங் ரூல்ஸ். எல்லா கண்ட்ரியும் கண்டிப்பா ஃபாலோ பண்ண வேண்டியது பைண்டிங். ஆனால் உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் ஆல்மோஸ்ட் எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்தாலும் சரி, ஹெல்த், டிஃபென்ஸ், எதை எடுத்தாலும் இன்டர்நேஷனல் லெவலில் என்ன லா இருக்கோ அந்த லாவுக்கு பைண்டிங் பண்ற மாதிரி தான் நான் ஒரு லா போடுவோம். இன்டர்நேஷனல் லெவலில் என்வரான்மெண்ட் ஒரு லா இருக்குன்னா அந்த என்வரான்மெண்ட் லாவை சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இந்தியா லா போடுவோம். ஸோ இந்தியாவோட டொமஸ்டிக் லா இன்டர்நேஷனல் லா கூட மேட்ச் ஆகுதா அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் பார்க்க முடியும்னு சொல்லி இதுக்கு முன்னாடி கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. பட் இந்த அசோக் குமார் கேஸ்ல சுப்ரீம் கோர்ட்டோட பாயிண்ட் வந்து டிஃபரெண்டா இருக்கு. ஸோ அவங்க சொல்ற பாயிண்ட் பார்க்கலாம். ஸோ சுப்ரீம்
கோர்ட் சொன்ன ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட், நீங்க சொன்ன இன்டர்நேஷனல் லா இருக்குல்ல, அந்த லா வந்து பைண்டிங்கே கிடையாது. அதாவது இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இருக்குல்ல, அந்த அந்த கோர்ட்ல யாருமே இஸ்ரேல் மேல எந்த கேஸும் கொடுக்கல. அதாவது இஸ்ரேல் மேல எந்த லீகல் ப்ரொசீடிங்குமே இல்லை. ஒருவேளை அவங்க குற்றவாளின்னு அவங்க மேல ஒரு லீகல் ப்ரொசீடிங் இருந்துச்சுன்னா அவங்க கூட ட்ரேட் பண்றது தப்பு. எந்த லீகல் ப்ரொசீடிங்குமே இல்லாம இஸ்ரேல் கூட ஏன் ட்ரேடிங்கை ஸ்டாப் பண்ணணும்? அதான் முக்கியமானது. இந்தியன் பிரைவேட் கம்பெனிஸும் இஸ்ரேல் கவர்மெண்ட்டும் 2 பேரும் ஆர்ம்ஸ் ட்ரேட் பண்ணிக்கணுன்ற அந்த பிசினஸ் கான்ட்ராக்ட் இருக்குல்ல, அந்த கான்ட்ராக்ட் வந்து வாருக்கு முன்னாடிலேருந்தே நடந்துட்டு இருக்கு. இப்போ திடீர்னு கான்ட்ராக்டை ஸ்டாப் பண்றோம்னா, ஆட்டோமேட்டிக்கா கான்ட்ராக்டை ஸ்டாப் பண்றோம்னா இது வயலேஷன் ஆஃப் தி லா. இதுவும் கான்ட்ராக்டை பிரீச் பண்றதுன்னு அர்த்தம். இன்டர்நேஷனல் லெவல்ல இன்னொரு கண்ட்ரிக்கு பிசினஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்றதுன்றது கான்ட்ராக்டை பிரீச் பண்றது. இது சுப்ரீம் கோர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நமக்கே தெரியும், சுப்ரீம் கோர்ட் நம்ம சொல்றது என்னது, இஸ்ரேல் மேல குற்றம் இருக்கா இல்லையன்றது விஷயம் கிடையாது. நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ, நம்ம கம்பெனிஸோட பொருள் வந்து வந்து வார் நடக்கிறதுக்கு யூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்ம கான்ட்ராக்டை சரி பண்ணிக்கணும். அதான் மெயின். நம்ம இந்தியன் கம்பெனிஸோட கான்ட்ராக்டை சரி பண்றதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கலாம். பாயிண்ட் அதானே தவிர இஸ்ரேல் கெட்டவங்க, அவங்க கூட யாரும் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்ற பாயிண்டே கிடையாது. நம்ம கான்ட்ராக்டே ஜெனோசைட் ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, கான்ட்ராக்டை பிரீச் பண்றது அப்படின்றதுலாம் அம்பக்கா இருக்கு. என்ன ரீசன்? ஃபோர்ஸ் மெஜூர், விச் மீன்ஸ் ஒரு எக்ஸ்ட்ராடினரி சர்க்கம்ஸ்டன்ஸ்ல, ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனோசைட் மாதிரி ஒரு கண்டிஷன்ல ஈவன் இன்டர்நேஷனல் லெவலில் நீங்க கான்ட்ராக்ட் போட்டிருந்தாலும் அதை ஸ்டாப் பண்ணலாம், டெம்பரரியா பிரேக் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஜுடிஷியர்லயே ரூல் இருக்கு. அப்ப இந்த எக்ஸ்ட்ராடினரி ரூலை சுப்ரீம் கோர்ட் ஏன் மறந்து போச்சு? மூணாவது முக்கியமான பாயிண்ட், சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது? ஃபாரின் பாலிசில நான் கை வைக்க மாட்டேன் சொல்லுது. இது வந்து ஃபாரின் பாலிசி விஷயம் கிடையாது. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் இருக்கிற லாவை வந்து மீறுது. இன்டர்நேஷனல் லா, இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட்டை வயலேட் பண்ணுது. அப்ப அந்த லாவை வயலேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஜுடிஷியரிக்கு எப்படி அதிகாரம் எல்லாம் போகும்? ஸோ உலகம் முழுக்க எல்லா மக்களும் ஜெனோசைடை எதிர்த்து போராடிட்டு இருக்கும்போது இந்தியாவுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. நம்ம ஊர்ல இருந்து இஸ்ரேலுக்கு எந்த ஆர்ம்ஸ் ட்ரேடு பண்ண முடியாதுன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணா, நம்ம ஜெனோசைடை எதிர்த்து ஹியூமனிட்டிக்கு நிற்கிறோன்றதுக்கு ஒரு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. பட் அந்த சான்ஸை ஜுடிஷியரி மிஸ் பண்ணிடுச்சு. இது வந்து ஃபியூச்சர்ல இந்தியாவோட ரெப்புடேஷனை, இந்தியாவோட நேமை வந்து குளோபல் ஸ்டேஜ்ல ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.